பட்சத்தில் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே எது பொதுவாக இருக்குமோ அந்த டாப்பிக்கை நீங்கள் நெக்ஸ்ட்டு படிக்கணும். அந்த கிளியாரிட்டி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது அந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ இல்லை பிரிண்ட் அவுட் போட்டோ வச்சுக்கணும். ஏன்னா சிலபஸ் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு ஒரு துருப்புச்சீட்டு, மேப்பு அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். அதனால் சிலபஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சிலபஸை தாண்டி எந்த கொஸ்டினுமே கேட்க போகிறது கிடையாது. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. அதை தாண்டி அவங்க வந்து வெளிலேருந்து கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. அதனால் அதுக்கான சிலபஸை நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்களோ அந்த தேர்வுக்கான சிலபஸை நீங்கள் டவுன்லோட் போட்டோ பிரிண்ட் அவுட் பண்ணியோ வச்சுக்கணும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிடணும். எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்த அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் சிலபஸை வந்து அட்டை படிச்சிடணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட வந்து உங்களுக்கு சிலபஸ் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிலபஸை படிச்சிடணும். அதனால் உங்களுக்கு முதல்ல வர வேண்டியது மைண்ட் கிளியாரிட்டி. எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம்